அருட்பெருஞ்சோதி அனைவருக்கும் வணக்கம். இமயமலை ஜோதி தியான யாத்திரையில் 3வது நாள் ரிஷிகேசத்திலிருந்து குப்தகாசி வழியாக சீதாப்பூர் நோக்கி பயணம். காலையில் அருட்பா பாராயணத்துடன் இமயமலை பயணம் இனிதே தொடங்கியது. வழியில் காலை உணவுக்காக நிறுத்தி பயணத்தில் வளர்ந்த அன்பர்கள் அனைவரும் காலையில் அற்புதமாக ஆனந்தமாக அனைவரும் பசியாறி கொண்டிருக்கிறார்கள். அந்த பயணத்தில் வழியில் நடுவில் பார்த்தீங்கன்னா கங்கையில் பல்வேறு பகுதிகளிலிருந்து வரக்கூடிய வேறு நதிகள் கலந்து கங்கை அங்கு சங்கமாகிறத பார்க்குறதே ஒரு அழகாக இருந்தது. போகிற வழியில் குப்தகாசி ஆலயத்தில் இயற்கையான அந்த கங்கை நீர் மலை ஊற்று இருந்தது. அந்த ஊற்றில் குளிச்சுட்டு அப்படியே அந்த ஆலயத்தை சுற்றி பார்த்துட்டு, மிகவும் பழமையான ஆலயம். அந்த ஆலயத்தை அருகில் இருக்கக்கூடிய அந்த இமயமலை கிராமத்தில் அப்படியே காலார பொறுமையாக நடந்து கொண்டு ஆன்மீக கேள்வி பதில் பேசிக்கிட்டே அந்த இமயமலை கிராமத்தை பார்த்து அன்று இரவு சீதாப்பூரில் இரவு உணவுடன் அன்றைய பயணம் 3வது நாள் பயணம் நிறைவு பெற்றது.